ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக்கும் பண்ணிவிடுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு போகிறதுக்கு உதவும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போட்டு வச்சுருந்தோம். பட் இந்த பக்கம் இப்படி போட்டு வச்சுருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு வச்சுருந்துருக்கோம். அது ஓப்பன் ஆகும்போதே இன்றைக்கி இது தான். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப்புறம் ஃபுல்லாகவே சைடு வேஸ்லேயே முடிச்சுட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து இந்த பக்கம் முடியும், லைட்டாக மாறும். ஸோ லைட்டாக மாறணும், அதுதான் பெஸ்ட்டு, ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னமும் நல்ல ஒரு வேலிடாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் ஒரு மணி நேரம் சரியான ரேலி. ஸோ பயங்கரமான ரேலி, அதையும் பற்றி பார்ப்போம். ஸோ பர்ஃபெக்டாக அதை ஆக்ட் பண்ணியிருந்தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் வர வீடியோவில். நேற்று பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து நேற்று லேபர்ஸ் டேன்றனால லீவ் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வைஸ் போகுன்றது கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டையும் கொஞ்சம் லைட்டாக பாருங்கள், ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது லீவ் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து அது இதுவாகும், சரிங்களா? சைட்வைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அவங்கவுங்க என்னென்ன லீவுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் டே. ஸோ அதனால் லீவ் விட்டு வச்சுருக்கானுங்க செப்டம்பர், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அந்த ஜூலை 4 வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 தான் அவனுக்கு லீவ் வருது, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இது பண்ணிக்கணும். அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எதுவுமே நடக்காமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான், ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான ரேலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவரில் போட்டிருப்போம். நேற்று வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள், தெரியும், கிளியராக தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினை நம்ம போட்டிருப்போம். அதாவது ப்ளூ கலரில் அந்த 1 ஹவர் ட்ரெயினில் போட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி கரெக்டாக ஆக்ட் ஆகியிருந்தான், ஓகேங்களா? ஸோ ட்ரெயின் இப்போ கரெக்டாக போட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக நம்மளால் ஜெயிச்சிட முடியும், ஓகேவா? இன்றைக்கி நல்ல ரேலி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் வேறு ஒரு ஒர்க் இருந்தது, அதனால் பண்ணாமல் போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு கரெக்டாக பிரேக் அவுட் ஆனோம், ஓகேங்களா? 2:30 மணிக்கு பிரேக் அவுட் ஆனவன் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கா பாருங்க, ஒரு 300 பாயிண்ட் கிட்ட. இந்த கால் ஆப்ஷனில் 51,300 எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 90% ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். வித்தின் எத்தனை மணி நேரத்துலனா ஒரு 45 நிமிஷத்தில் ஒரு 100% ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். பார்த்தேன் 51,300 என்ன நடந்திருக்குன்றதை பார்த்தேன். ஸோ அதனால் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த ரேலியை. இது பேட்டர்னுக்குள்ளே இருக்கனால நம்பி போகலாம். இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கல, இந்த 2 பேட்டர்னு இதுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் அழகாக போகலாம். ஆனால் உங்களுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடாது. அதாவது இந்த இடம் கிடையாது, உங்களுடைய என்ட்ரி இங்கே இருக்கக்கூடாது. உங்களுடைய என்ட்ரி இங்கே இருக்கணும். அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்குமே தவிர நீங்கள் இங்கே போய் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே இருக்காது. ஸோ எப்போவுமே இது தான், இண்டெக்ஸும் இதேமாரி தான், ஓகேங்களா? என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரணுமே தவிர இங்கே வரக்கூடாது, சரிங்களா? ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் 2 கேண்டில்லையே இப்போ இங்கே வந்த கேண்டிலே இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி வந்து திருப்பி இறக்கி விட்ருவானுங்க. அதுமாதிரி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இருக்கான்ல, இதை வந்து உடைச்சிட்டான். ஸோ கிட்டத்தட்ட உடைக்கிற லெவலில் இருக்கான். இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு கேப் அப் ஆகிடும். ஸோ கேப் அப் ஆகிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் இது தான், அதாவது 52,716ன்றது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அதை முன்னாடியே நம்ம இப்போயே போட்டுடலாம். எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு இப்படி போட்டுட்டோன்னு வச்சிங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் போடுறோம். அதனால் ப்ளூ கலர்லேயே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை விட இதுவாக வச்சுக்கலாம், ட்ரெண்ட் லைனாக வச்சுக்கலாம். ட்ரெண்ட் லைனாக வச்சிங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், ஓகேங்களா? இதை தூக்கிடும், இதையும் தூக்கிடலாம், இப்போ போட்டோம்னா கரெக்டாக தெரியும் பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்ட்டு? 52,700ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பார்ப்போம் இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டேயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உடைக்கிற மாதிரி தான் வந்திருக்கான். ஸோ உடைச்சும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஹவர்ஸில் உடைச்சிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட்டாக செல்லிங். நேற்று அவனுங்க மார்க்கெட் இல்லை, ஸோ அதனால் சைட்வேஸ்லேயே போய் முடிச்சிருக்கானுங்க, ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இந்தியா விக்ஸ் லைட்டாக கூல் டவுன் ஆகி கீழே இறக்கியிருக்கானுங்க. ஓப்பன் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இதுவே ஓரளவுக்கு நல்ல சைனிங் தான், ஓகே. இது கீழே தான் வச்சுருக்கானுங்க. நேற்று இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே பாருங்கள் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி வச்சும் விக்ஸ் வச்சு கூட நம்ம இது பண்ண முடியும்.
இதை உடைக்காமல் இருந்தாலும் நல்லது. ஓகேவா? இதையும் உடைக்கக்கூடாது, இதையும் உடைக்கக்கூடாது. உடைச்சிட்டானா மேலே போக ஆரம்பிச்சோன்னா நம்ம மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வர ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், நாளைக்கு நம்ம மார்க்கெட்டும் கீழே இறங்கும். சாரி, மேலே ஏறும். இது கீழே வரணும். இது கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? டவ் ஜோன்ஸ் அது லீவு. ஸோ அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவும் வேலைக்காகாது, நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு மூவ் இல்லை, சாதாரணமாக தான் இருக்கான், ரொம்ப சாதாரணமாக இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓரளவுக்கு இருக்குது. பார்ப்போம், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா வேலைக்கு ஆகாது. 1 ஹவரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்றத. கிட்ட தான் இருக்கான், ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்படி வேணால் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை உடைக்கணும், இதையும் உடைக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். ஐசிஐசி பேங்க் அவன் தான் இன்றைக்கி மேஜர் பிளேயர் பார்த்தீங்கன்னா இவன் தான். இவன் ஏறினால தான் ஏற ஆரம்பித்தான், இல்லைனா ஏறி இருக்காது. 1 ஹவரில் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த இடம் பாருங்க, கிளியராக பிரேக் அவுட் ஆயிடும். 2:30 மணிக்கு இங்கே ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ 1 மணிக்கு ஆரம்பிச்சிட்டான், 2:30 மணிக்கு நல்ல ஒரு ரேலி. ஸோ பர்ஃபெக்டான ஒரு சேனல் பேக் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகிடும். ஓகே, பார்ப்போம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இல்லை, அவனுக்கு இல்லை, அதனால அவங்க சைட்வேஸ் போக முடிச்சிட்டானுங்க. டிசிஎஸும் அந்த அளவுக்கு இல்லை, சைட்வேஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ட்ராக்கிங் ஸ்டாக் இருக்கக்கூடியது. ட்ராக்கிங் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த குலூஃபி மட்டும் ஏறி இருக்கான், குலூஷன் மட்டும் ஏறி இருக்கான், லைட்டாக ஏறி இருக்கான். ஓகேங்களா? ஒரு 3% கிட்டே ஏறி இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. ஐஆர்எஃப்சியும் மிஸ் பண்ணிட்டாங்க மஸ்ட்டு. ஏன்னா நானும் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்கான் பாருங்கள். நீங்கள் குட்டி கேனில் அனுபவிக்கலன்னு வச்சுங்களேன், இது ஒரு நல்ல வாய்ப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க மஸ்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட இருக்கான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 40% கிட்ட இருக்கான். ஏன்னா கண்டிப்பாக இந்த பேட்டர்னுக்குள்ளே இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்ல, இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆனான். ஓகேங்களா? அதேமாரி தான் இவனும் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்கான். பேட்டர்னுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் நம்பி போகலாம். ஸோ மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஐஆர்எஃப்சி இரிடாவும் அதேமாதிரி தான் குட்டியாக வந்திருக்கான். இங்கே பாருங்க, கேண்டிலே இல்லை பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கான். ஸோ பார்ப்போம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது கீழே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். மேலே உடைச்சிட்டான்னு வச்சுங்களேன், இதுமாரி மேலே உடைக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹார்வேனல் அவன் அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் அவனும் பாருங்க குட்டியாக வந்துட்டு இருக்கான். மிஸ் பண்ணிடாதீங்க இதுமாரிலாம். அட்லீஸ்ட் 1-2 வாங்கி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா ஒரு 30% இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்னதாக வந்திருக்கான், அதனால தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஐஓபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்திருக்கான். இன்னும் அந்த இது முடியல, கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் மாதிரி மாறுற மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? டபுள் பாட்டமு இந்த இடத்துல உடச்சிட்டான்னு வச்சிங்களேன் போகலாம். அதாவது 62 ரூபா உடச்சிட்டான்னு வச்சிங்களேன், டார்கெட் இதுதான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 69 வரைக்கும் டார்கெட், ஒரு 7 ரூபா வரைக்கும் ஏறும், 10% கிட்ட ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். பார்த்துட்டிங்கன்னா பொறுமையாக இது பண்ணலாம். எக்ஸிட் இண்டஸ்ட்ரி இது நான் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டாக்கை. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர்எஃப்சி மாரி தான், பர்ஃபெக்டாக வந்திருக்கான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 47% கிட்ட இருக்கான். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஸ்மால் கேப்பில் வருவான்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இவன் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கான், பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருக்கான். பட் ஆனால் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட் இருக்குது. இந்த 2 சப்போர்ட்டும் உடைக்காமல் அவன் கீழே வர மாட்டான். பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்போயுமே சொல்கிறது தான், ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.